அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தீபாவளி அரசன் இலை சொஸ்திக் பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இது 6வது வருடமாக இந்த பரிகாரத்தை நாம் பார்க்குறோம். ஒரே ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல், ஆனால் நிச்சயமாக 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 நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை நாம் மற்ற நாட்கள், அதாவது சனிக்கிழமைகளில் கூட இதை நாம் செய்து கொள்ளலாம். வருகின்ற காலங்களில் அதை பற்றி சொல்கிறேன். ஒரு அற்புதமான தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான ஒரு பரிகாரம். பொதுவாக அரசன் இலை அரசமரம் பரிகாரங்கள், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் தீபாவளி பரிகாரங்களில் இது ஒரு தலையாயது, தலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையானது, ஆனால் அபார பலன்களை தரக்கூடியது. ஏன் இத்தனை பீடிகை நான் போடுறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. இது எப்போ செய்யணும்? இப்போ நாம் சொல்கிற எல்லா பரிகாரங்களும் தீபாவளி அன்று இரவு நிஷீதி பூஜை நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு, மகாலட்சுமி பூஜை, வடக்கில் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தனலக்ஷ்மி பூஜையின் போது இந்த பரிகாரங்கள் எல்லாம் நாம் தயார் பண்ணி வச்சு நம்ம செய்யணும். அந்த தனலக்ஷ்மி பூஜை செய்வதற்கு உண்டான ஒரு சிறப்பான விதம் இருக்குது. அந்த நிஷீதி தனலக்ஷ்மி பூஜை, அந்த ஒரு பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும், தனத்ரயோதசி, அதாவது தன்தெராஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா, 18ஆம் தேதி சனிக்கிழமையன்று லக்ஷ்மி குபேர பூஜையும், தீபாவளி 20ஆம் தேதி இரவு தனலக்ஷ்மி பூஜையும் நாம் எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி நாம் செய்யும்போது அந்த பூஜை நமக்கு உடனுக்குடன் நல்ல பலன்களை தரும் அப்படின்றத நாம் 2 பதிவுகளாக தனித்தனியாக நாம் பார்க்கலாம். இப்போ சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே தீபாவளி அன்று இரவு அதாவது 20ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு தான் இந்த தனலக்ஷ்மி பூஜையின் போதுதான் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் செய்யணும். தனத்ரயோதசி என்று லக்ஷ்மி குபேர பூஜை நாம் செய்யணும். அதை வருகின்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ 20ஆம் தேதி தீபாவளி அன்று திங்கட்கிழமை இரவு நிஷீதி நேரத்தில் நாம் செய்கின்ற தனலக்ஷ்மி பூஜையின் போது இதை நாம் செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையிலேயே 5 அரச மரத்தினுடைய இலைகளை பறித்து கொண்டு வர வேண்டும். பொதுவாக சனிக்கிழமை தான் பறிக்கணும், ஆனால் நமக்கு தீபாவளி வந்திருப்பதினால பரிகாரம் செய்வதற்காக நாம் பறிக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட க்ஷமா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பரிகாரம் செய்வதற்காக இந்த இலைகளை பறித்து கொண்டு செல்கின்றேன், எனக்கு இந்த பரிகாரம் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னு நீங்கள் க்ஷமா பிரார்த்தனை செய்து கொண்டு தண்ணீர் அந்த மரத்துக்கு ஊற்றி நீங்கள் இலைகள் 5 இலைகள், அந்த இலைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே பார்த்த உடனே அந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். எங்கேயும் கிழிசல் பொத்தல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மென்மையாக மிருதுவாக பளபளப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 இலைகளை நீங்கள் பறித்து கொண்டு காலையிலேயே வச்சுடுங்க. அதை தண்ணீர் விட்டெல்லாம் கழுவக்கூடாது. தண்ணீர் விட்டு நாம் கழுவினோம் அப்படின்னா அது இரவுக்குள்ளே அப்படியே காஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் எதையும் செய்யக்கூடாது. அதாவது ஈரத்துணி வச்சு கூட துடைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் கொண்டு வச்சுடுங்க. ஒரு கவரில் கட்டி, ஃப்ரிட்ஜில் கூட வைக்காதீங்க, கவரில் கட்டி வச்சுடுங்க. அவ்வளோதான். நீங்கள் தீபாவளி வேலைகள் பட்டாசு எல்லாம் முடிச்சுட்டு இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜைகள் செய்வதற்கு உண்டான எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 இலைகள் இதில் சொஸ்திக்கை போடணும். சந்தனம் கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு பன்னீரோ தண்ணீரோ விட்டு கலந்துட்டு 5 இலைகளில் சொஸ்திக்கை போட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சுடுங்க ஒரு தட்டில். அது அழகாக ஆறிடட்டும். ஒரு பித்தளை தட்டில் 5 இலைகளை வச்சுடுங்க. அது அப்படியே ஆறட்டும். தனலக்ஷ்மி பூஜை சொல்கிறேன் அப்படின்னு இல்லையா, அந்த தனலக்ஷ்மி பூஜை நீங்கள் செய்யும்போது
செய்யும்போது இந்த தட்டு வந்து பக்கத்தில் இருக்கணும். இந்த தனலக்ஷ்மி பூஜை செய்யும்போது, தீபம் ஏற்றும்போது, தூபம் போடும்போது இப்படி நாம் செய்வோம் இல்லையா, அப்போ இந்த தட்டு அங்கே இருந்தால் போதுமானது. இதற்கு தேவையானது ஒரு மஞ்சள் துணி இருக்கணும். அதையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூஜையின் போது இந்த தட்டு பக்கத்தில் இருக்கணும். அவ்வளவுதான் பரிகாரம். இதில் வந்து மஞ்சள் சந்தனம் ரெண்டுத்தையும் போட்டு பன்னீர் விட்டு கலந்து சொஸ்திக்கை வந்து நீங்கள் போடணும். மத்தியில் குங்குமம் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம், வச்சாலும் பரவாயில்ல, வைக்கல அப்படின்னாலும் வந்து பரவாயில்ல. சொஸ்திக் மட்டும் வீடியோவில் காட்டுற மாதிரியான சொஸ்திக்கை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தனலக்ஷ்மி பூஜையின் போது இருந்தால் போதும். தூப தீப ஆரத்தி நைவேத்தியம் எல்லாம் காட்டும்போது இந்த தட்டுக்கும் காட்டுங்க. தூபம் தீபம் நைவேத்தியம் இதெல்லாம் இந்த தட்டுக்கு கூட நீங்கள் காட்டுங்க. ஒரே ஒரு புஷ்பத்தை வந்து வச்சுடுங்க. அவ்வளோதான், பூஜை முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சள் துணி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் 5 இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அப்படியே மூட்டையாக கட்டி நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க. இதன் மூலமாக வருடம் முழுவதும் தனவரவு அதிகரிக்கும். இப்போ பரிகாரம் முடிஞ்சிடுச்சு. உங்களுடைய சந்தேகங்கள், நாங்கள் கடை வச்சுருக்குறோங்க, அங்கேயும் செய்யலாமா? இப்போ வந்து 2 தயார் பண்ணிவிட்டு ஒன்று கடையில் வைக்கிட்டா ஒன்று பீரோவில் வைக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியும் நாம் வந்து செய்யலாம். அடுத்து நாங்கள் தள்ளு வண்டி வச்சுருக்குறோம், கார் வச்சுருக்குறோம், காருடைய அந்த டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்களே அங்கே எப்பயும் நாங்கள் வைக்கலாமா? இப்படி நிறைய வந்து கேள்விகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் 5 என்ற விதத்தில் தயார் பண்ணி அந்த இடத்துல வச்சுடுங்க. இப்போ கார் வந்து வாடகைக்கு விடுவாங்க, அந்த வாடகை நல்லா வரணும், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அங்கே வந்து வைக்கலாம். இப்போ ஆட்டோ அது வாடகைக்கு விடுவாங்க, அங்கே வந்து பணவரவு அதிகரிக்கணும், அங்கேயும் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க, அங்கேயும் வைக்கலாம். டைலர் ஷாப்பு வச்சு நடத்துகிறீங்க, அங்கேயும் வைக்கலாம். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறீங்க, அங்கேயும் வைக்கலாம். ஆனால் தயார் பண்ணுறது 2ஆக தயார் பண்ணிக்கோங்க. 2 மீன்ஸ் 5 5 10 தயார் பண்ணிவிட்டு இந்த 5 வந்து ஒரு மஞ்சள் துணியில், இன்னொரு 5 இன்னொரு மஞ்சள் துணியில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக தனவரவு அதிகரிக்கும். ஆனால் மகாலட்சுமி பூஜையின் போது இது பக்கத்தில் இருக்கணும். இப்போது தீபாவளி பரிகாரங்கள் வரிசையில் இது 3வது பரிகாரம். முதல் பரிகாரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம், தாரித்ர துக்க தகன சிவஸ்தோத்திரத்தை நாம் பார்த்தோம். அந்த பரிகாரம் 1 அற்புதமான பரிகாரம். அது 2வது பரிகாரமாக ஒரே ₹1 மஞ்சள் துணி பரிகாரம், அது மிக மிக அற்புதமானது. இது 3வது பரிகாரம், அரசன் இலை பரிகாரம். 3 பரிகாரம் பார்த்தோம். எதற்கும் செலவே கிடையாது, ஆனால் பலன்களோ அபாரமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த தீபாவளி பரிகாரங்களை நிச்சயமாக செய்யுங்க. இதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து அந்த முதல் பரிகாரம் போது 21 நாட்கள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 21 நாட்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தவிர்ப்பது சிறந்தது. முடியல அப்படின்னா காலை நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறை படிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய சமையலையும் நீங்கள் சாப்பிடுவதையும் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோக்களை எல்லாருக்குமே, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் எங்கேயுமே இந்த மாதிரி வீடியோக்கள் இருக்காது, நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க செஞ்சு பயன் பெற்றாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் கூட உங்கள் கணக்கில் ஆட் ஆகும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.